السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த கல்வி வகுப்பின் தலைப்பாக நாம் தேர்ந்தெடுத்தது ஃபிக்ஹுன் நிகாஹ், திருமணத்தின் சட்டங்கள். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை பேசுவதற்குரிய முக்கியமான அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹுவால் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹுடைய தூதருடைய மறைவுக்கு பிறகு, சஹாபாக்களுடைய மறைவுக்கு பிறகு, தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முறையில் புதுமைகளையும் பிதஅக்களையும் இணைத்து கொண்டது. எது இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டிய செயல்கள், எது இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டாத செயல்கள் என்பதை பிரித்தறிய முடியாத அளவிற்கு ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பிதஅத்துகளும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எல்லா புறங்களிலும் நுழைந்துவிட்ட காட்சியைத்தான் இன்றைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எல்லா வணக்க வழிபாட்டிலும் இந்த பிதஅத்துகளும் புதுமைகளும் நுழைந்து விட்டாலும், இந்த இபாதா ஆகிய திருமணத்தில் முஸ்லிம் சமூகம் செய்கின்ற இந்த திருமணம் என்ற நிகழ்வுகளில் அதிகமாக குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான செயல்பாடுகள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். யூதர்களின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, நஸ்ரானிகளின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, முஷ்ரிக்குகளின் கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது, அல்லது அவர்கள் எந்த ஊரிலே வாழ்கிறார்களோ அந்த ஊருடைய கலாச்சாரம் நுழைந்து திருமணம் என்ற பெயரிலே முஸ்லிம் குடும்பங்களால் அரங்கேற்றப்படக்கூடிய காட்சியை இன்று பார்க்கிறோம். என்ன எண்ணிக்கொண்டார்கள்? திருமணம் என்பது ஒரு கலாச்சாரம், திருமணம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம். வயதை அடைந்து விட்டால் எப்போது இரு வீட்டு பெற்றோர்களும் நினைக்கிறார்களோ அப்போது அந்த மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் தாங்கள் விரும்புவது போல அல்லது தங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை போல திருமண சபையை அமைத்து திருமணம் வைத்து கொடுக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணம் ஒரு இபாதா, திருமணம் ஓர் இபாதா. அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் போல திருமணம். தொழுகை எப்படி ஒரு இபாதா, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ் எப்படி ஒரு இபாதத்தோ, உம்ரா எப்படி ஒரு இபாதத்தோ, அல்லாஹுவை நினைவு கூறுதல் எப்படி ஒரு இபாதத்தோ, அது போல அல்லாஹுடைய மார்க்கத்தில் திருமணம் செய்வது ஒரு இபாதா, ஓர் இபாதா. தொழுகையை நாம் விரும்புவது போல தொழ முடியுமா? முடியாது. ஹஜ்ஜை நாம் விரும்புவது போல செய்ய முடியுமா? முடியாது. நோன்பை நாம் விரும்புவது போல நோக்க முடியுமா? ஒருவர் 9 மணிக்கு நோன்பை ஆரம்பம் செய்கிறார், 3 மணிக்கு நோன்பை முடிக்கிறார். இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த விஷயத்திலெல்லாம் சட்டங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட திருமணம் என்று வரும்பொழுது மட்டும் ஊருடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய வழக்கங்களையும் முன்னிறுத்துகிறார்களே தவிர குர்ஆன் சுன்னாவை இந்த இபாதத்தில் முன்னிறுத்துகிறார்களா என்றால் குறைவிலும் குறைவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கடமையாக்கிய அனைத்து வகை இபாதத்திலும் குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள்,
இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லகும் ஷிப்ரம் பிஷிப்ர் வதிராஅம் பிதிரா ஹத்தா லவ் ஸலகு ஜுஹ்ர தப்பின் லஸலக்துமூஹ். குல்னா யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா قال فمن. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் முன்னால் வாழ்ந்த சமூகத்தை முலம் முலமாக ஜான் ஜானாக பின்பற்றும். அவர்கள் ஓர் உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும், அந்த முன்னால் வாழ்ந்த சமூகம் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும் இவர்களும் அவர்களுக்கு பின்னால் சென்று அந்த உடும்பின் பொந்துக்குள் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, முன்னால் வாழ்ந்த சமூகத்தை உங்களுடைய சமூகம் எம்முடைய சமூகம் பின்பற்றும் என்று சொல்லுகிறீர்களே, அந்த முன்னால் உள்ள சமூகம் யகூதிகளும் நசராணிகளுமா, யூதர்களையும் நசராணிகளையுமா முலம் முலமாக ஜான் ஜானாக எம்முடைய சமூகம் பின்பற்றும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஃபமன், வேறு யாரை பின்பற்றப் போகிறது? ஆம், அவர்களைத்தான் பின்பற்றும், முலம் முலமாக பின்பற்றும், ஜான் ஜானாக பின்பற்றும். அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை இவர்களும் செய்வார்கள். அவர்கள் எதை தங்களுடைய வழக்கமாக கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார்களோ அதையே முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களும் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கலாச்சாரமாகவும் வழக்கமாகவும் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவில்தான், அப்படி ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் வலியுறுத்திய கடமைகளை விட்டெல்லாம் மீறிதான் இன்று முஸ்லிம் குடும்பங்களில் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த திருமணம் என்பது நடக்கின்றது. இங்கே திருமணம் முடிக்க போகின்ற வாலிபர்கள் இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்தவர்கள் இருக்கலாம், அல்லது தங்களுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கலாம். எல்லா தரப்பும் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். அதனால் இந்த திருமணம் என்ற குர்ஆன் சுன்னா வலியுறுத்தக்கூடிய இந்த கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கூறியிருக்கிறார்கள், எதையெல்லாம் செய்தால் இந்த திருமணம் நிறைவேறும், எதை செய்யவில்லை என்றால் எதை செய்தால் இந்த திருமணம் நிறைவேறாது என்பதை பற்றிய சுருக்கமான சட்டங்களோடும் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவும் எப்படி வலியுறுத்துகின்றது என்ற அடிப்படை சட்டங்களோடும் இந்த வகுப்பை நாம் தொடர்வோம். கலிமத்துன் நிகாஹ், அல்லாஹுடைய மார்க்கத்திலே நிகாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருமணம் என்ற நிகாஹ் என்ற வார்த்தைக்கு உள்ள பொருள் என்ன? நிகாஹ் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி இரண்டையும் ஒன்றோடு கலத்தலுக்கு நிகாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இரண்டும் வெவ்வேறு, அந்த இரண்டையும் ஒன்றோடு இணைப்பதற்கு நிகாஹ் என்ற வார்த்தையை அரபி மொழியிலே பயன்படுத்துவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த நிகாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பல இடங்களிலே பயன்படுத்துகிறான். சூரத்து நிசாவுடைய 22வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா, உங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதிக்கிறான். ஒரு தந்தை ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால், வேறொரு பெண்ணை, அந்த பிள்ளையுடைய தாய் இல்லாத ஒருவரை திருமணம் முடித்தால், அந்த தந்தை அந்த பெண்ணை தலாக் விட்டால் அந்த பிள்ளைக்கு அனுமதி கிடையாது அவரை திருமணம் செய்வதற்கு, அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இங்கே தடை விதிக்கிறான். வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா. முஃபஸ்ஸிர்கள் இங்கே வரக்கூடிய நிகாஹ் என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருள் அக்து, உடன்படிக்கை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக திருமணத்தின் மூலமாக இணைவதற்கு அந்த ஒப்பந்தத்தை செய்து இருவரும் கணவன் மனைவியாக
மாறுவதற்கு தான் நிக்காஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு வசனத்திலே அல்லாஹ் வேறொரு முறையாக பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 230வது வசனம், فَإِن طَلَّقَهَا فَلَا تَحِلُّ لَهُ مِن بَعْدُ حَتَّى تَنكِحَ زَوْجًا غَيْرَهُ. ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் விட்டு விட்டால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை 3 முறை தலாக் விட்டு விட்டால், அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இடையே உறவு, கணவன் மனைவி என்ற உறவு முறிந்து விட்டால், அந்த பெண் மீண்டும் இந்த ஆணை திருமணம் செய்ய முடியாது. அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து அவரோடு இணைந்து மீண்டும் அவரை தலாக் விட்டதற்கு பிறகுதான் பழைய கணவனை அந்த பெண் திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹ், வேறொரு கணவனை நிக்காஹ் செய்யாத வரை என்று அல்லாஹ் கூறுகிறான். பல உலமாக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது, அல் முராது பின் நிக்காஹ், இந்த இடத்திலே அல்லாஹ் நிக்காஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் பொருள் அல் ஜிமா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த செயலைத்தான் அல்லாஹ் இங்கே நிக்காஹ் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான். பொதுவான நிக்காஹ் என்ற வார்த்தைக்கு இரண்டையும் ஒன்றோடு கலத்தல் என்று பொருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்ற குர்ஆன் சுன்னாவிலே வரக்கூடிய நிக்காஹ் என்ற வார்த்தையுடைய பொருள் ஒப்பந்தம் செய்தல் அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக சேர்தல். இந்த 2 அர்த்தத்தையும் கொண்டதுதான் நிக்காஹ் என்ற வார்த்தை என்று உலமாக்கள் எமக்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நிக்காஹ் இந்த திருமணம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்தே ஆண் பெண்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு முறைதான் இந்த நிக்காஹ். அல்லாஹ் இதை ஃபித்ரா, ஒரு இயற்கையான கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். குறிப்பாக மனிதர்கள், இந்த மனிதர்கள் ஆரம்பம் முதல், அல்லாஹ் படைத்த ஆரம்பம் முதல் இதுவரையிலும் மறுமை வரையிலும் திருமணத்தை மேற்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஹத்தல் அன்பியா, நபிமார்களாக மனித இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் அம்பியாக்களும் திருமணம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியா. இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் குழந்தைகளும் மனைவிமார்களும் இருந்தன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணம் என்ற ஒரு முறையை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒப்பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த முறையை அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று கூறுகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை படைத்து உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய ஆயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு கூறுகிறான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முன்னுரைக்கு பிறகு இந்த தலைப்பிலே நுழைவோம். நிக்காஹ், ஏன் இந்த நிக்காஹை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم மின் நஃப்ஸின் வாஹிதா. அல்லாஹ் உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். அவரிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்வதற்காக இந்த முறையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்தை இந்த உலக சமூகத்தின் இயற்கையாக அல்லாஹ் ஆக்கியதன் காரணம் என்ன? மனித இனத்தை அல்லாஹ் பெருகச் செய்வதற்காக. ஆனால் இந்த இஸ்லாமிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்தை கட்டாயமாக்கியதற்குரிய காரணம், முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை
கூறக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்தை அதிகமாக இந்த சமூகத்திலே வலியுறுத்தியதன் காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய, உங்களுக்கு அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். தஸவ்வஜுல் வதூதல் வலூத், உங்களை அதிகமாக விரும்பக்கூடிய, உங்களுக்கு அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். ஃபஇன்னி முகாசிரும் பிகுமுல் உமம், நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், என்னுடைய சமூகம் எல்லா சமூகத்தை விடவும் அதிகமான எண்ணிக்கை உடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை. லா இலாஹ இல்லல்லாஹ். திருமணத்துடைய நோக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இந்த சமூகத்திலே திருமணம் செய்து அதிகமாக முஸ்லிம்களை, லா இலாஹ இல்லல்லாஹுவை இந்த பூமியில் உச்சரிக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இந்த சமூகத்தின் எண்ணிக்கையை அதிகமாக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்திற்குரிய காரணத்தை சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த ஃபித்ராவை, இந்த இயற்கை கடமையை ஆக்கியதன் காரணம், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியாத இந்த உலகத்தில் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் இந்த பூமியில் வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான், ஹுவல்லதீ خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها. அல்லாஹ் ஆண்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு ஆத்மாவை இந்த பூமியில் படைத்து அதிலிருந்து அல்லாஹ் அவருடைய மனைவியை படைத்தான். காரணம் என்ன? லியஸ்குன இலைஹா சுகூன், அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய மன நிம்மதியோடு அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. லியஸ்குன இலைஹா, அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய அந்த நிம்மதியில் அவன் திளைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணத்தை ஆக்கினான். வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. அன் خلق لكم, உங்களுக்காக, மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எப்படி கூறுகிறான் பாருங்கள், உங்களுக்காக, உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் இங்கே லிதஸ்குனு மஅஹா, அந்த பெண்ணோடு சேர்ந்து என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணோடு நீங்கள் மன நிம்மதியை அனுபவித்து, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, இந்த திருமணம் என்ற உறவின் மூலமாக உங்கள் இருவருக்கிடையிலும் மவத்தா, அன்பு, காதல் என்ற சொல்லப்படுகிறது தமிழிலே. இதற்கு அரபியிலே காதல், அன்பு என்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. அதிலே குறிப்பான ஒரு அன்பை சொல்லுவதற்கு மவத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் அதை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தினான். மவத்தத வ ரஹ்மா, அன்பையும் பாசத்தையும் ஒருவர் பரிமாறுவதற்காக இந்த இருவரிடத்திலும் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணத்தை அல்லாஹ் கடமையாக்கியதற்குரிய காரணத்தை சொல்கிறான். ஒரு ஆணின் நிம்மதியோடு தான் ஒரு பெண் வாழ முடியும். ஒரு பெண் தரக்கூடிய நிம்மதியோடு தான் ஒரு ஆண் இந்த பூமியிலே வாழ முடியும். ஒரு ஆண் இந்த பூமியிலே திருமணம் செய்யாமல் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இல்ல மாஷா அல்லாஹ், அவர் முழுமையான ஆணாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்க மாட்டார். அவருடைய தேவைகள் அனைத்தும் இந்த பூமியில் இருந்து அவர் பிரியும் பொழுது நிறைவேறி இருக்காது. அதுதான் இயற்கையான கடமை. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமணம் என்ற ஒரு முறையை அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நிலைநாட்டியதன் காரணம், ஆண்களும் பெண்களும் அதிகமாக வாழக்கூடிய இந்த பூமியிலே அல்லாஹ் விதித்த ஹத்தை கொண்டு
இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் யாரோடும் வாழலாம், யார் யாரோடும் நிம்மதியும் அன்பையும் பெறலாம் என்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து ஒழிப்பதற்காகத்தான் இந்த நிக்காஹை அல்லாஹ் கடமையாக்கினான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபி புதுஇ அஹதிக்கும் ஸதகா, ஒரு கணவன் ஒரு மனைவியோடு இணைவதும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஸதகாதான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்திலே அல்லாஹ் எம்மை படைத்திருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அயதி அஹதுனா ஷஹவதஹு வயகூனு லஹு ஃபீஹா அஜ்ர், ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை கழிப்பதற்காக ஒரு பெண்ணிடத்திலே இணைகிறான், மனைவியிடத்திலே இணைகிறான், இதுவும் சதகாவா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் விரும்பி இருந்தால் அல்லாஹ் தடுத்த முறையில் தன்னுடைய இச்சையை கழித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த ஜினாவை, அந்த விபச்சாரத்தை சபித்து வெறுத்த காரணத்தால் தனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய மனைவியிடத்தில் அந்த இச்சையை ஹராமில் இருந்து விலகி ஹலாலின் மூலமாக கழித்த காரணத்தால் அல்லாஹ் இதற்கு கூலியை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஹலால் ஹராமை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக உறவு முறையை அல்லாஹ் பிரித்து, இது ஹலாலான உறவு, இது ஹராமான உறவு, இது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது, இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த நிக்காஹை அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான். ஃபத்லுன் நிக்காஹ், இந்த நிக்காஹுடைய சிறப்பு என்ன? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், இந்த 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அதிலே ஒருவர் யார்? வன்னாகிஹுல் லதீ யுரீதுல் அஃபாஃப். சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக யார் ஒருவன் திருமணம் செய்கிறானோ இவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ் அக்பர். ஒரு தன் கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்தால் அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மன் தஸவ்வஜ, யார் ஒருவன் திருமணம் செய்தால் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஒருவன் திருமணம் செய்தால் அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபி நிஸ்ஃபில் பாகி, மீதி இருக்கக்கூடிய பாதியில் அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக மாற்றுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் செல்வத்தை அதிகப்படுத்துவான் இந்த நிக்காஹின் மூலமாக என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இந்த நிக்காஹுக்கு குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான சிறப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவுபடுத்துகிறான், கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா. அல்லாஹ் கூறுகிறான், பெண்களில் உங்களுடைய மனம் தேடக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபன்கிஹு, அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை மஸ்னா வ சுலாஸ,
வருபா இரண்டாக, மூன்றாக, நான்காக. فإن خفتم ألا تعدلوا فواحدة. 2, 3, 4 திருமணம் செய்வதில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதா, உங்களுக்கு அனுமதி என்ன? அனுமதி என்ன? ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே 2, 3, 4 இதுவரை ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கவில்லை, அனுமதி அளித்திருக்கிறான். இந்த வசனத்தை ஷியாக்களில் சில கூட்டம் விளக்கம் வைப்பார்கள். மஸ்னா இரண்டாக, வசுலாச மூன்றாக, 5, வருபா நான்காக, மொத்தம் 2, 3, 4 எத்தனை? 9 திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் என்று சில கூட்டம் ஷியாக்களிலே இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனிலே சரியான அகீதாவின்படி மார்க்கத்தை விளங்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அனுமதித்தது எத்தனை திருமணம் தான்? எத்தனை திருமணம் தான்? 4 தான். அந்த 4லும் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் இதுதான் கடமை. ஃபவாஹிதா, ஒரே ஒரு திருமணம் தான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சபையிலே ஒரு முக்கியமான சட்டத்தை நம்முடைய சமூகத்திற்கு சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சட்டமாக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது உள்ளத்தோடு பொருந்தவில்லை என்றால், எம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் யாராக மாறுவோம்? யாராக மாறுவோம்? யாராக மாறுவோம்? அல்லாஹ்வுடைய சட்டம் என் உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை என்றால் நான் யார்? யார்? காஃபிர். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 திருமணம் என்ற சட்டத்தை இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். காஃபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், முஷ்ரிக்குகள் விமர்சனம் செய்கிறார்கள். இதை அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக வரக்கூடிய விமர்சனங்கள். அதை நாம் கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனால் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம், குறிப்பாக இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் இந்த சட்டத்தை ஏற்பதற்கு தயங்குகிறாள், இந்த சட்டத்தை வெறுக்கிறாள், இந்த சட்டத்தை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறாள். நான் 4 திருமணம் கட்டாயமாக ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த 4 திருமணம் என்பது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது என்ற சட்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் என் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறக்கூடிய பெண்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லா மாஷா அல்லாஹ் குறைவிலும் குறைவு. இதை பற்றிய பேச்செடுத்தாலே முஸ்லிம் பெண்கள் அதை விட்டு வெறுக்குகிறார்கள், விரண்டு செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் பொருந்திக் கொள்ள வேண்டும். எம்முடைய உள்ளம் இதை ஏற்று பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் எம்முடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஈமானாகவே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் ஆண்களுக்கு அல்லாஹ் அனுமதித்தது 2 திருமணம் செய்யலாம், 3 திருமணம் செய்யலாம், 4 திருமணம் செய்யலாம். அந்த 4லும் அவர் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் அவருக்கு கடமை என்ன? கடமை என்ன? ஒரு திருமணம் செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டது. அதற்கு மேல் திருமணம் செய்வது அவரவரின் விருப்பம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறதே தவிர அதை கடமையாக்கவில்லை. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறக்கூடிய விளக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே ஃபன்கிஹு மா தாப லக்கும், நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே திருமணத்தை வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. யாருக்கு அழைப்பு? யாருக்கு அழைப்பு? யாருக்கு அழைப்பு? திருமணம் செய்யாத வாலிபர்கள்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நீங்க திருமணம் செய்யலையா?
ரெண்டாவது செய்யலையோ? முதல் திருமணம் செய்யாதவங்களாம் கையை உயர்த்துங்க. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. நேரடியாக அழைப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மிடத்தில் பேசுகிறார்கள். மனிஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களிலே யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்யுங்கள். விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால், வாலிபர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்யுங்கள். ஏன்? فإنه أغض للبصر وأحسن للفرج. எதற்காக? அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹலாலான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள். உன் பார்வையை தாழ்த்தும் அது. வஅஹ்ஸனு லில்ஃபர்ஜ், உன்னுடைய கற்பை பாதுகாக்கும். வமல்லம் யஸ்ததி', யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை நோற்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு பரிகாரம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? செல்வம் இருந்து உடலால் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன? நோன்பு வச்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடருங்கள், பின்னால் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே காரணம் இல்லாமல் யாரும் திருமணத்தை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியை 3 சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். அதை கேட்டவுடன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி வணக்க வழிபாட்டிலே ஈடுபடும் பொழுது நாம் ஈடுபடக்கூடாதா? அதனால் ஒருவர் சொன்னார், நான் பெண்களை திருமணம் செய்ய மாட்டேன், இனிமேல் வணக்க வழிபாட்டிலேயே வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் பகலெல்லாம் சாப்பிட மாட்டேன், முழுவதுமாக நோன்பை நோற்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் இரவெல்லாம் உறங்க மாட்டேன், விழித்திருந்த அல்லாஹுவை வணங்குவேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வார்த்தைகள் கேள்விப்படுகிறது. சொன்னார்கள், மா பாலு அக்வாமின் காலு கதா வ கதா, இந்த கூட்டத்திற்கு என்ன நேர்ந்தது? இப்படி கூறுகிறார்களே. லக்கின்னி உஸல்லி வ அனாம், இரவிலே நானும் தொழுகிறேன், இரவிலே சிறிது நேரம் நான் உறங்குகிறேன். வ அஸூம், சில நாட்கள் நான் நோன்பு வைக்கிறேன். வ உஃப்திர், சில நாட்கள் நோன்பை விடுகிறேன். வ அத்தஸவ்வஜுன் நிசா, பெண்களை நான் திருமணம் செய்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஃபஇன்னி அத்தஸவ்வஜுன் நிசா, பெண்களை நான் திருமணம் செய்கிறேன். யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சட்டம் என்னவென்றால், யகூனு வாஜிபன், ஒரு ஆணின் மீது திருமணம் கடமையாகும். ஒரு ஆணின் மீது இது திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுன்னா. திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுன்னா. இந்த சுன்னா
எப்போது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக மாறும் என்றால், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் ஜினாவில் விழுந்து விடுவார் என்று செல்வமும் உடல் வலிமையும் இருந்து பயந்தால், செல்வமும் உடல் வலிமையும் இருக்கிறது, ஆனால் வேறு தடங்கல்கள் அவர் திருமணத்திற்கு இருக்கின்ற காரணத்தால் அவர் திருமணத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார் என்றால், இவருக்கு ஒதுங்கி வாழ அனுமதி கிடையாது. இவர் தன் ஈமானை, பார்வையை, கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்வது வாஜிப். சட்டம் புரிகிறதா? திரும்ப சொல்லவா? இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் தன் இயற்கையான ஆசைகளை இயற்கையான ஹலாலான வழியில் செலவழிக்க ஆசை இருந்தும், வசதியும் உடல் வலிமையும் இருந்தும், வேறு வேறு காரணங்களுக்காக வயதை காரணம் காட்டியோ அல்லது குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், இன்னும் எம்முடைய பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை என்ற காரணம் காட்டியோ ஹராமிலே விழுந்து விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு இதை விடுவதற்கு, நிக்காஹை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஹராமிலே விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணத்தால், உடல் வலிமையும் செல்வமும் இருக்கின்ற சூழ்நிலையால் இவள் திருமணம் செய்வது கடமை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். யாருக்கு இது அனுமதிக்கப்பட்டது? சுன்னா, பொதுவானது. செல்வம் இல்லை, அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஹராமிலே விழுவதை குறித்த பயம் இல்லை என்றால், இவர் எப்போது விரும்புகிறாரோ அப்போது திருமணம் செய்யலாம். இவருக்கு வாஜிப் கிடையாது. இவர் எப்போது விரும்புவாரோ அப்போது திருமணம் செய்யலாம். அடுத்த பிரிவு யார் என்றால், யாருக்கு செல்வம் இருக்கிறது ஆனால் இயற்கையான ஆசைகள் இல்லை, அல்லது இயற்கையான ஆசைகள் இருக்கிறது செல்வம் இல்லை என்றால், இவருக்குரிய சட்டத்திலே மார்க்க அறிஞர்கள் இரண்டு குழுக்களாக பிரிகிறார்கள். ஒரு கூட்டம் சொல்கிறது, இயற்கையான ஆசை இல்லாதவர்கள் திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் அதை விட்டு விலகி இருப்பது அதைவிட சிறந்தது, அதைவிட சிறந்தது. அந்த பெண்ணுக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய இவர் அந்த திருமணத்தை விட்டு விலகி இருப்பது செய்வதை விட, திருமணம் செய்வதை விட சிறந்தது. செல்வம் வசதி இருந்து ஹராமிலே விழுந்து விடுவார் என்று பயமுள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை திருமணம் செய்வது. செல்வம் இல்லை, வசதியும் இல்லை, உடல் வலிமையும் இல்லை என்றால், இவர்கள் எப்போது அதை அடைகிறார்களோ அப்போது விரும்புவது போல திருமணம் செய்யலாம். ஹலாலிலே நிலைத்திருப்பார்கள், ஹராமிலே விழமாட்டார்கள் என்ற பயம் இல்லை என்றால், இயற்கையான ஆசைகள் இல்லாத ஆணோ பெண்ணோ திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் அதைவிட சிறந்தது திருமணத்தை விட்டு விலகி வாழ்வது. இந்த சட்டங்களைத்தான் மேலே குறிப்பிட்ட வசனங்களை கொண்டும் ஹதீசுகளை கொண்டும் எம்முடைய மார்க்க அறிஞர்கள் எமக்கு தொகுத்து தருகிறார்கள். இன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். நிதர்சனமான உண்மை என்னவென்றால், இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு ஆணுக்கு திருமணம் எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது? எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது? அந்த பெற்றோர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது. அப்படித்தானே? இல்லை யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அந்த பெற்றோர்கள் எப்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அப்போதுதான், அது எத்துணை வயதாக மாறினாலும் பரவாயில்லை, எங்களுடைய விருப்பத்தின்படிதான் எங்களுடைய மகனுக்கு திருமணம். பெண்களாக இருந்தாலும் அதே நிலைமைதான். அப்படித்தானே? செல்வத்தை சம்பாதிப்பார்,
லட்ச லட்சமாக சம்பாதிப்பார், உடல் வலிமையும் பெற்று வருவார். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் தன்னுடைய இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஹராமிலே விழுந்திருப்பார். அதை பற்றி கூட அந்த பெற்றோர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இவரை ஹராமிலிருந்து தடுத்து ஹலாலை செய்ய வைப்பதற்கு அந்த பெற்றோர்கள் தயங்குவார்கள் அல்லது பயப்படுவார்கள். என்ன இந்த வயசிலேயே கல்யாணம், 22 வயசு 23 வயசு தானே ஆயிருக்கு, இன்னும் என் புள்ள சின்ன புள்ள தானே, 28 30 வயசு வந்த பிறகுதான் என் பிள்ளைக்கு நல்ல மெச்சூரிட்டி வரும், என் புள்ள ஒரு தரத்துக்கு வருவான், அப்போதான் கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு 10 வயசுல தங்கச்சி இருக்கு, 22 வயசானாலும் இன்னொரு 10 வருஷம் பொறுத்தாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அதுவரை இவன் காத்திருந்தா பிரச்சனை இல்லை. அவனுக்கு என்ன அவ்வளோ அவசரம், இருக்கட்டுமே கல்யாணம் முடிக்காமன்னு சொல்லிதான். இல்ல மஷா அல்லாஹ், எம்முடைய பெற்றோர்களுடைய எல்லா பெற்றோர்களும் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லோரின் முடிவும் இதுதான். அப்படிதானே? வீட்டில் மாடி கட்ட வேண்டி இருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கு, அவனுக்கு மேல அக்கா இருக்கிறாங்க அல்லது அவனுக்கு கீழே 3 தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பு செலவு இருக்கு. இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டானே, நம்மளோட நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவானே, மனைவி பின்னாடியே போயிடுவானே, அதுக்காகவே கல்யாணம் பண்ணி இந்த வயசுல என்ன கல்யாணம் சொல்லி எம்முடைய சமூகம் திருமணத்தை தாமதப்படுத்தும் காரணத்தால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களின் நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது என்று இச்சைகளிலும் ஆசைகளிலும் மூழ்கி 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 விபச்சாரம் செய்வதை கூட இன்று முஸ்லிம் வாலிபர்கள் தவறாக பாவமாக கருதுவது கிடையாது இன்று நிலைக்கு முஸ்லிம் சமூகம் சென்று விட்டது. வாலிப பருவத்திலே வாலிப பெண்ணின் நட்பு இல்லாமல் இருப்பது இன்று கல்லூரியிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களுக்கு கேவலம். அப்படிதானே? கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறது ஒரு முஸ்லிம் வாலிபனுக்கு படு கேவலம். ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு வயதை அடைந்த பிறகு ஒரு வாலிப ஆண் கிடைக்காமல் இருப்பது அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய கேவலம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மூமினான ஆண்கள் பெண்களை தவிர. என்ன செய்கிறார்கள் இந்த முஸ்லிம் வாலிபர்கள்? நம்முடைய தமிழ்நாட்டிலே கொஞ்சம் சென்னை போன்ற மாநகரங்களிலே கொஞ்சம் உலாவாருங்கள், ஒரு 5 மணிக்கு மேல் பீச்சுக்கு செல்லுங்கள் அல்லது வேறு ஏதாவது முக்கியமான மால்களுக்கு செல்லுங்கள். எங்கே நீங்கள் திரும்பினாலும் அங்கே ஒரு ஹிஜாபோடு ஒரு ஆண் இருப்பால், ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் இருப்பான் அவனோடு, அல்லது ஒரு ஹிஜாபோடு ஒரு பெண் இருப்பால், ஹிஜாபோடு ஒரு பெண் இருப்பால், அதற்கு பதிலாக அதற்கு பக்கத்தில் ஒரு ஆண் இருப்பான். அவன் முஸ்லிமாகவும் இருப்பான், அவன் காஃபிராகவும் இருப்பான். இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த முஸ்லிம் சமூகம்? எந்த முஸ்லிமான வாலிபன் இல்ல மாஷா அல்லாஹ் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதுவெல்லாம் பரவிவிட்ட இந்த காலத்திலே தன்னுடைய ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வாட்ஸ்அப்பிலும் பெண் துணையே கிடையாது என்று இருக்கக்கூடிய வாலிபர்கள் எம்முடைய சமூகத்தில் எத்துணை? கணக்கெடுத்து பாருங்க, கணக்கெடுத்து பாருங்க. நம்ம இங்க வந்திருக்கக்கூடியவங்களே மனசுல கை வைத்து சொல்லட்டும், வாலிப ஆண்கள் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சர்வ சாதாரணமாக இன்று ஹராம் செய்யப்படுகிறது. ஒரு பெற்றோர்கள் அதை அனுமதிக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லிம் ஊர்கள்ல அல்லது முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தன்னுடைய மகள் சக கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு ஆணோடு தனியாக சுற்றுவதை, பேசுவதை முஸ்லிம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களே இல்ல மாஷா அல்லாஹ் அனுமதிக்கிறார். அதே மாதிரி ஆண்கள் பெற்றோர்கள் கண்டுகொள்வதே கிடையாது.
தனிமையின் அறையிலே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் ஹராம். இச்சைகளை, இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் அல்லாஹ் அனுமதித்திருந்தும் திருமணம் செய்ய பெற்றோர்களே தடையாக இருக்கும் காரணத்தால் தவறான படங்களை பார்ப்பது, தவறான செயல்களை செய்வது, தவறான உறவுகளை மேற்கொள்வது எங்கே பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்கள் மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த படு மோசமான ஹராமான காரியங்கள் எல்லாம் நிகழ்வதை எம்முடைய பெற்றோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த திருமணத்தை செல்வமுள்ள, உடல் வலிமையுள்ள ஒரு வாலிபனுக்கு செய்து வைப்பதை பெற்றோர்கள் வெட்கமாக கருதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு தனிமையின் அறையிலே செல்வமுள்ள, ஒரு உடல் வலிமை உள்ள ஒரு ஆண் இருக்கிறான் என்றால், ஒரு பெண் இருக்கிறாள் என்றால், அந்த குடும்பத்தின் பெற்றோர்களுக்கு அந்த ஆணுடைய தேவை தெரியாதா? அந்த பெண்ணுடைய தேவை தெரியாதா? அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த அறையிலே அவனோடு சேர்த்து வைத்தால், எதற்கு ஃபேஸ்புக் சாட்டிங் எல்லாம் ஹராமான வழியில், எதற்கு வாட்ஸ்அப் சாட்டிங் எல்லாம் ஹராமான வழியில், எதற்கு மகளை ஃபேஸ்புக்கில் யாருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாள், யாரிடத்திலே பேசுகிறாள் என்ற கவனிப்பு எல்லாம் ஹலாலாக செய்வார்கள். ஹலாலாக தன் மனைவியோடு பேசுவான் ஃபேஸ்புக்கில், ஹலாலாக தன்னுடைய கணவனிடத்திலே பேசுவாள் ஒரு பெண் வாட்ஸ்அப்பிலே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதித்த திருமணத்தை செய்ய முடியாமல் இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய மோதல் பெரும்பாலான வாலிபர்களை ஹராமான பாதையில் தான் இழுத்து செல்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், உங்களுக்கு வேணும்னா உங்க புள்ள தங்கமா இருக்கலாம், உங்களுக்கு வேணுமானா ஏன் பொம்பளை புள்ள சுத்த தங்கம்னு சொல்லி 24 கேரக்டா சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனால் சிறிது காலத்திலே போன் வரும். உங்களுடைய கல்லூரியில் இருந்து, உங்கள் பெண் பிள்ளை படிக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து உங்கள் பெண் பிள்ளை ஏதோ ஒரு காஃபிரை இழுத்து சென்று விட்டாலாம் என்று, அல்லது உங்களுடைய ஆண் பிள்ளை யாரையோ காதலித்து அந்த பெண்ணோடு ஓடி சென்று விட்டாலாம் என்ற செய்தி வரும். இல்லா மாஷா அல்லாஹ், இது ஒன்றும் நம்முடைய சமூகத்திற்கு புதிதாக கேள்விப்படக்கூடிய செய்திகள் அல்ல. வருடங்களாக, நாட்களாக இதனுடைய எண்ணிக்கைகள் அதிகரிப்பதைத்தான் இந்த முஸ்லிம் சமூகத்திலே பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே வாலிபர்களே, உங்களுக்கு வசதி, உங்களுக்கு செல்வம் இருந்தால் நீங்கள் உங்களை ஹராமான வழியிலிருந்து தடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது பயந்தால், அல்லது எண்ணினால், நீங்கள் திருமணம் செய்வது வாஜிப். விட்டால் فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை விட்டு வேண்டுமென்றே விலகிச் சென்றால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் உங்களை சூழும். ஹராமை பார்க்க மாட்டான், ஹலாலை பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவையானது கிடைப்பதற்காக எதையும் செய்வான். அதுபோல பெண்ணும் எதையும் செய்வாள், காதலிப்பாள். அவன் காஃபிராக இருந்தாலும் ஓடி செல்லுவாள், அவன் முஷ்ரிக்காக இருந்தாலும். அதனால் என் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, உங்கள் பிள்ளைகள் ஹராமிலே
விழுவதற்கு தந்தை பெற்றோருடைய அந்தஸ்திலே இருக்கக்கூடிய நீங்களே காரணமாக மாறி உங்கள் ஆணையும் உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் நரகத்திற்கு செல்வதற்கு உதவி செய்யாதீர்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்வதுதான் இந்த ஃபித்னா குழப்பத்துடைய காலத்திலே ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த அனுமதியில் சிறந்த அனுமதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய எம்மை போன்ற திருமணம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய மனைவி இறந்து இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது இந்த உலகத்திலே நான் உயிர் வாழ்வதற்கு. இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு என்றால் நான் அடுத்த நிமிடம் திருமணம் செய்வேன், இந்த 10 நாளிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை பயந்து. யார் அவர்கள்? சஹாபாக்கள். யார் அவர்கள்? சஹாபாக்கள். ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்வார்கள். சொர்க்கத்திற்காக தன்னை தயார்படுத்துவதற்கு எதையும் விட்டு கொடுப்பார்கள். கலாச்சாரமா தூக்கி எறிவார்கள், நடைமுறையா வழக்கமா தூக்கி எறிவார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த ஹலாலை நோக்கி விரைவார்கள். அதனால் தான் சொன்னார்கள், இந்த 10 நாட்களிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தை பயந்து, அந்த 10 நாள் தான் ஆயுள் காலம் என்றால் அதிலும் திருமணம் செய்து ஃபித்னாவில் இருந்து என்னை பாதுகாப்பேன். எங்கே பாதுகாக்க முடியும்? குனிஞ்சாலும் ஃபித்னா, நிமிர்ந்தாலும் ஃபித்னா, ஓடினாலும் ஃபித்னா, படுத்தாலும் ஃபித்னா, எங்க திரும்பினாலும் இந்த உலகத்தில் என்ன இருக்கு? அனாச்சாரங்களும் அசிங்கங்களும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு விரைவாக திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். இதற்கென்று ஒரு வயதெல்லாம் கிடையாது. அவருக்கு செல்வம் உடல் வலிமை இருந்தால் அவர் திருமணம் செய்யலாம். அல்லது பெற்றோர்களே அவருடைய செல்வத்திற்கு பொறுப்பேற்று அவர் கல்லூரியிலே படிக்கும் பொழுதோ அல்லது கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடும் பொழுதோ, நீ திருமணம் முடி, உன் செல்வத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவருடைய பெற்றோரே கூறி அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் உயர்ந்த தரஜாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹலாலை பேணி ஹராமிலிருந்து விலகக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக. அடுத்து, திருமணம் செய்ய தயாராகிவிட்டது. நான் திருமணம் செய்ய தயாராகிறேன், நீங்களும் திருமணம் செய்ய தயாராகிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கேட்கல. பெண் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும்? மணமகன் பார்க்க வேண்டும். மகர்லாம் அப்புறம் போவோம், ஸ்டெப் ஸ்டெப்பா போய்ப்போம். இப்போ மகனுக்கு மணமகள், மணமகளுக்கு மணமகன். எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பார்ப்பது? ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். 4 விஷயத்திற்காக ஒரு பெண் நிக்காஹ் செய்யப்படுகிறாள். எதற்கெல்லாம்? லீமாலிஹா, அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக, வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய பரம்பரைக்காக, வஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகுக்காக, வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக. ஃபஃபர் பிதாத்தித் தீன் தரிபத் யதாக். அதனால் நீ மனம் முடிப்பதற்கு ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஃபஃபர் பிதாத்தித் தீன், அழகுக்காக தேர்ந்தெடுக்கலாம், குடும்பத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம், செல்வத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம்,
மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நீ முஸ்லிமாக மூமினாக இருந்தால் எதை தேர்ந்தெடு? எதை தேர்ந்தெடு? மார்க்கத்தை தேர்ந்தெடு. தரிபத் யதாக். அப்படி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உன் கரங்கள் மண்ணாகிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நீ மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக மட்டும் தேர்ந்தெடு. அதோடு அழகு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதனோடு செல்வம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதனோடு குடும்பம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இதையெல்லாம் பார்க்கலாம். அதோடு மார்க்கம் இருந்தால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்ற பெண். அழகு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆனால் மார்க்கம் இல்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கை அவ்வளவுதான். உன் வாழ்க்கை அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறிய அறிவுரை. எங்கே இன்று மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பார்க்கிறார்கள்? நல்ல குடும்பமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்ல குடும்பமாக இருக்கணும். ரொம்ப அழகா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப அழகா இருக்கணும். அவருடைய மகன் சுமாரா இருந்தாலும் பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்கணும். இல்ல மாஷா அல்லாஹ், அப்படிதான் நீங்க பார்க்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கணும், நல்ல செல்வத்தோடு இருக்கணும், அப்பதானே வாங்க முடியும். அல்லது ஒரே ஒரு பொண்ணா இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு பொண்ணா இருந்தா வாங்க தேவையில்லையே, அதுவாகவே வந்துருமே. அதனால ஒரே ஒரு பொண்ணா இருக்கணும். மார்க்கம்னா எதுக்கு? தொழுகிறாளா, நோன்பு வைக்கிறாளா, ஹஜ்ஜு செஞ்சாலா கடமையானதுக்கு பிறகும், அல்லது மஹரம பேன்றாளா, ஹலால் ஹராமோடு வாழ்றாளா, அதெல்லாம் எதுக்கு இந்த காலத்தில்? இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க, நம்மளுடைய பையன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு உலகத்தை முன்னிறுத்தும் காரணத்தால் எத்துணை குடும்பங்களிலே இன்று பிரச்சனை, எத்துணை குடும்பங்களிலே இன்று தலாக். அல்லது நம்முடைய வாலிபர்கள் இப்ப மார்க்கமுள்ள பெண்ணை தான் விரும்புறாங்க. அப்படிதானே? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவங்க. அப்படி ஒரு சமுதாயம் வந்துருச்சு. ரொம்ப மார்க்கத்தோடு இருக்கணும். மார்க்கமுள்ள பெண்ணுக்கு நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆலிமா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? ஆலிமா படிச்சிருக்கணும். காலேஜில் படிச்சிருக்க தேவையில்லையா, ஆலிமா படிச்சிருக்கணும். குர்ஆன்ல சில ஜுசுக்களை மனனம் செஞ்சிருக்கணும், அல்லது மதரசா போயிட்டு வரணும். இதுதான் மார்க்கத்துக்கு அளவீடு. அல்லது ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிக் சேட், இஸ்லாமிக் போஸ்டரா போடணும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிக்வெஸ்ட் யாருக்கெல்லாம்? யாருக்கு? ஃபேஸ்புக்கில் எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்கிறாளோ, அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போடுறாளோ, அதுதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா. அது கீழே கமெண்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்தில் இருப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி போறாளே, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் அளவீடா? இதுவெல்லாம் அளவீடா? குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார்? தேடு. ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை 5 முறை ஒரு வக்த கூட விடாம தொழக்கூடிய பெண் யார்? தேடு. ஹலால் ஹராமை பேணி மஹரமான உறவுகளிடத்திலே மஹரமை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. குர்ஆன் சுன்னாவில் இணைந்திருத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார்? தேடு. அது கிடைக்கும் வரை தேடு. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால்
நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை, அந்த பெண்ணு டாக்டர் படிக்கட்டும், இன்ஜினியர் படிக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய காலேஜில் படிக்கட்டும், அல்லது குர்ஆன் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும், மதரசாவே வேணாம், ஆனால் மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள். அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை பின்பற்று. 5 வக்து தொழுகிற பெண்ணா வேணும், மதரசால போய் ஆலிமா படிச்ச பெண்ணா வேணும். ஆனா இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, இவர் ஃபஜ்ர தொழ மாட்டாரு, இவர் நோன்பு வைக்க மாட்டாரு, இவர் தாடியை நல்லா மலிச்சிருப்பார், ஆனா ஹிஜாபு போட்ட பெண்ணா வேணும். இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அநியாயம். அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுத்தமான பெண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள், சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள். பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ் சேர விட மாட்டான். அல்லாஹ்விற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று. எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் அப்படி இணைப்பான். இது ஆணுக்கு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள். யாரை பார்த்தார்கள்? கலீஃபா. யாரை பார்த்தார்கள்? செல்வம் உள்ள பெண்ணையா? என் போன்ற ரோம பாரசீக அரசர்களின் மகளையா? இரவிலே உலா வந்தார்கள். ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்து விடு. மகள் சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். தெரிஞ்ச சம்பவம் தான். அமீருல் முஃமினீன் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்திருக்கிறார்கள். தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் உங்களோடா எம்மோடா இருக்கிறார், களப்பாலை தண்ணீரிலே. தாயே, வஇன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வரப்பு அமீருல் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. யார் கேட்பது? வெளியே யார் கேட்பது? அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மறுநாள் காலை வந்தடைந்தார்கள். தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆசிம் இப்னு உமர், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம், உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை, ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திருமணம் செய். மகனும் ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள். லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், கலீஃபா. ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான். உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான். இது ஆணுக்கு. தேர்ந்தெடுப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா? பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு சாலிஹான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால்
அத்துன்யா மதாஉன், இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். வகைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் சாலிஹான பெண். சாலிஹான பெண் கிடைத்தால் அல்லாஹ்விற்கு சுஜூதிலே விழுந்து நன்றி செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உலக வாழ்க்கையை, மறு உலக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுப்பது? சய்யிபன் அவு பிக்ரன், திருமணம் முடித்து விதவையான பெண்ணையா, திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்ததா? திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்தது, சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள், ஏன் நீ ஒரு திருமணம் முடிக்காத பெண்ணை திருமணம் செய்திருக்க கூடாது? அவளும் நீங்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அன்பையும் விளையாட்டையும் செய்திருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி அளித்தார்கள், வலியுறுத்தினார்கள். அதனால் திருமணம் முடிக்காமல் இருப்பவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது, கடமை கிடையாது, சிறந்தது. பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நேரடியாக அந்த மணமகனிடத்திலே சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் நேரடியாக சென்று அவர்களுக்கு பிறகு ஒரு ஆணிடத்திலே நான் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று நேரடியாக கூறக்கூடாது. யாரின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும்? யாரின் மூலமாக? அந்த பெண்ணுடைய வழியின் மூலமாக, தன் பெற்றோர்கள் உறவினர்களின் மூலமாகத்தான் அந்த பெண் அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். இதா ஹதப இலைக்கும், கொஞ்சம் கேளுங்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்தவுன தீன வ குலுக ஃபஸவ்விஜூஹு, குடும்பம் குணமுள்ள மார்க்கம் முழுமையான ஒருவர் உங்களுடைய பெண்ணை பெண் கேட்டு வந்தால் ஃபஸவ்விஜூஹு, உங்களுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பரகிவிடும். அது மிகப்பெரிய ஃபித்னாவாக, சோதனையாக மாறிவிடும். குடும்பமுள்ள குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வேறொரு காரணத்திற்காக அந்த மணமகனை நீங்கள் மறுத்தால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது. இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது. மார்க்க பணியை ஏதோ செய்வார். அவர் அந்த தீவிரவாத குழுவோடு இருப்பார்னு சந்தேகமா இருக்கு. அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுமா. அவரை பார்த்தா இந்த வயசுலேயே 20 வயசுலேயே 23 வயசுலேயே தாடிலாம் வச்சுட்டு கரண்டைக்கு மேலே பிச்சைக்கார மாதிரி, அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த வார்த்தைகளை எல்லாம், கரண்டைக்கு மேலே ஃபேண்டை கொடுத்துட்டு போகிறாரு. இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தா இவர் பயானு மார்க்க பணி சொல்லி பொண்ணை கெடுத்து விடுவார். அதனால் இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுக்க கூடாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர. சஹாபாக்களிடத்திலே தங்களுடைய மகளை யாராவது பெண் கேட்டு வந்தால் செல்வத்தையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? வசதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அல்லாஹ் அவரை செல்வந்தவனாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய உறுதி அது. கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் முடித்தால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான்.
அதனால் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பார்கள். இன்னைக்கு மார்க்கத்தோடு போய் அந்த பொண்ணை கேட்டீங்க, நல்லா ஷேவ் பண்ணிட்டு போய் நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு போய் நில்லுங்க, என்ன அடுத்த நிமிஷமே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? அதுவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் உங்கள் பொண்ணு எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்களான்னு கொஞ்சம் கேளுங்களேன், என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள யாரையாவது உங்களுடைய பெண் பிள்ளை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்த உரிமையின்படி அவளுக்கு நீங்கள் அந்த ஆணை திருமணம் செய்து கொடுங்கள். இல்லை என்றால் என்ன ஏற்படும்? குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாது, யாரையெல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்க கூடாது? தந்தை வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், தாய் வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள், 2 சகோதரிகளாக இருந்தால் அந்த 2 சகோதரிகளையும் நேரடியாக, அல்லது தந்தை திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை, இது போன்று திருமணம் முடிக்க தகுதி இல்லாத பெண்களுடைய பட்டியல் நீளுகிறது. இது விரிவான தலைப்பு. குறிப்பாக முஷ்ரிக்கான ஆணை ஒரு முஷ்ரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான பெண் ஒரு முஷ்ரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான ஆண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் கூடும். அப்படிதானே? முஸ்லிம் பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியே வருது, கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லிம் பேர் கொண்ட யாராவது பேரை வச்சுக்கொள்ளுங்க, அந்த பெண்ணுக்கும் திருமணம். இங்கே பெற்றோர்களுடைய லிஸ்டில் முஸ்லிம் பெற்றோர்கள், அங்கே இறை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமையை நிலைநாட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆம், ஒற்றுமையை நிலைநாட்டுகிறாய், நரகத்திலே செல்லுவதற்கு ஒற்றுமையாகிறாய். என்ன ஒற்றுமை? என்னையும் கூட்டு போய் நரகத்துக்கு சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை எவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம். கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம், திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது, ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வலையிலே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தீனை தூக்கி எறிந்து, பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க, அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காதுமாங்களே, அந்த லிஸ்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஈமானுக்கு முன்னாடியுமா? ஆம், அப்படித்தான் சொல்லுவாள். நீங்க வீட்டில் உட்கார்ந்து டிவி பெட்டிகளை எப்படி ஓடி போகணும், எப்படி காதலிக்கணும், காதலுடைய ஆழம் என்ன, காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா அந்த பெண்? கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள், வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுமா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா, நைட்ல போன் பேசுங்க, உன்னெல்லாம் கவனிக்க முடியாது. வாலிப பெண், வாலிப ஆண், என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படியே இந்த சமூகம் நாளடைவில் காஃபிர்களின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமானை இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறது. அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் உம்மு சுலைம் முஸ்லிமான பெண் வருகிறார்கள். அபூ தல்ஹா, உம்மு சுலைம், உங்களை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். உம்மு சுலைம் திருமணமாகி விதவையாக இருக்கிறார்கள். அபூ தல்ஹா திருமணமாகதான். உம்மு சலமா கேட்டார்கள், என்ன இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது, வசதி எல்லாம் இருக்கிறது. சரிதான் அபூ தல்ஹா, திருமணம் முடிக்கலாம், சரி, ஆனால் உங்களிடத்திலே ஈமான் இல்லையே. உங்களிடத்திலே ஈமான் இல்லையே. நெருப்பை எரித்தால்
எரிந்துவிடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய். அந்த நெருப்பையும் நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த ரப்பை வணங்குகிறேன். எப்படிப்பா மேட்ச் ஆகும் அபூ தல்ஹா? எப்படி மேட்ச் ஆகும்? இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இஷ்ரிக்கிலே இருந்தால்தான். இன்றெல்லாம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இல்ல மாஷா அல்லாஹ் மூமினான சாலிஹான பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் காஃபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் முஷ்ரிக்குகளை திருமணம் செய்வது, இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான மாறிவிட்டது. காஃபிர்கள் திட்டம் போடுறாங்க, முஸ்லிம் பெண்களை காஃபிராக்கணும் முஷ்ரிக்காக்கணும் சொல்லி. அவன் திட்டம் போடத்தானா செய்வா? திட்டம் போடுறதான் அவனுடைய வேலையே. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது, என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் தடுத்த ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பது யாரின் கடமை? யாரின் கடமை? யாரின் கடமை? இப்போ நீங்க அதை செய்யாம அவங்கள குறை சொல்லி என்ன புண்ணியம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகுதம் கோபப்படுங்கள். பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கண்ட கலுசைகளை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படு. அதை பார்த்து அந்த குடும்பத்திலே தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படு. அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது. என்ன செய்வாள் அவள் இந்த காலத்திலே? என்ன செய்வான் அந்த ஆண் இந்த காலத்திலே? அந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால். அடுத்ததாக பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த ஆண் அந்த பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த பெண் ஆணை முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நிச்சயதார்த்தம். அல்-ஹித்பா. அல்-ஹித்பா நிச்சயதார்த்தம் என்பது என்ன? இன்னைக்கு எம்முடைய ஊர்களில் நடக்கிற மாதிரி எல்லாரையும் அழைச்சு போஸ்டர் நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒவ்வொரு வீட்டு வீடா போய் என் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதுக்கு லட்ச லட்சமா செலவழிச்சு அதுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு விழா கோலம் போல நடக்கிறது. அது நிச்சயதார்த்தமா? இல்லை சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு முடிவாகிறது என்று முடிவு செய்வது நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தத்துடைய ஒழுங்குகள் என்ன? ஹித்பாவின் ஒழுங்குகள் என்ன? முதல் ஒழுங்கு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பெண் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு அனுமதி கிடையாது அந்த பெண்ணை பெண் பேசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா யக்துபு الرجل على خطبة أخيه حتى ينكح أو يترك. ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவனுடைய சகோதரன் சென்று அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கேட்க அனுமதி கிடையாது. ஒன்று அவன் அனுமதி அளித்தால் அல்லது அதை விட்டுவிட்டால் அந்த விச்சேதார்த்தத்துடைய உறவு முறிந்து விட்டது என்பதை அறிந்தால்தான் அந்த ஆண் அந்த பெண்ணை மறுபடியும் பெண் பேச முடியும். அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இடையில் சென்று அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து முந்துவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது. இரண்டாவது, நிச்சயதார்த்தம் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண் பேசுவதற்காக வந்தால் ஹித்பா முடிவதற்கு முன்னாலேயே அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்தால் தெளிவாக அந்த பெண்ணுடைய வலி சொல்ல வேண்டும். அல்லது அந்த ஆணுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த ஆண் அதை தெளிவாக சொல்ல வேண்டும்.
அப்படி சொல்லாமல் திருமணம் முடித்து வைத்து பின்னால் தெரிய வந்தால் அந்த ஆணை விட்டு பெண்ணோ பெண்ணை விட்டு ஆணோ விலகி செல்லலாம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய நீதிபதியின் துணை கொண்டு விலகி செல்வது அனுமதிக்கப்பட்டது. ஏமாற்றம் அந்த ஒப்பந்தத்திலே நடந்திருக்கும் காரணத்தால். மூன்றாவது, ஹித்பாவிற்கு முன்னால் ஒரு பெண்ணை ஒருவர் பெண் பேசுகிறார் அல்லது ஆணுக்கு அந்த பெண் பேசப்படுகிறது என்றால் அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ சார்ந்தவர்களிடத்திலே ஆணின் குடும்பத்தார்களும் பெண்ணின் குடும்பத்தார்களும் அந்த ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ கேட்டால் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுவது யாரிடத்திலே கேட்கப்படுகிறதோ அவருக்கு கடமை. இதெல்லாம் ஹித்பாவிற்கு முன்னால். அப்படி ஹித்பா முடிவாகிவிட்டால் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறோம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம். இப்போதானே 2 பேரும் பிறந்திருக்காங்க, இப்போதானே ஹித்பாவை முடிச்சிருக்கோம். பல ஊர்கள் எப்படி பிறக்கும் போதே ஹித்பாவோட தான் பிறப்பாங்க, அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹித்பாவோட தான். லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன கலாச்சாரம் இதெல்லாம்! ஒரு முஸ்லிமான ஆண் அவனுக்கு வயதை அடைந்து அவன் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதற்கு பிறகுதான் ஒரு பெண்ணை அவன் பெண் பேச தகுதி உடையவனாக மாறுவான். அதற்கு முன்னால் அந்த ஆண் எப்படி தகுதி உடையவன்? சுப்ஹானல்லாஹ். இப்போ ஹித்பா முடிவாகிவிட்டால் ஓகே, இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான், இருவரும் திருமணம் செய்ய 2 குடும்பத்தார்களும் சம்மதிக்கிறார்கள் என்று முடிவாகிவிட்டால் அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம், அந்த பெண்ணை அந்த ஆண் பார்க்க வேண்டும் என்று வலியிடத்திலே கோரிக்கை வைத்தால் வலி அந்த பெண்ணை காட்டுவது கூடும். அந்த வலி அந்த ஆணுக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவது கூடும். பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. சுன்னா மணமகன் ஆசைப்பட்டால் காட்டுவது கூடுமானது. ஆனால் காட்டும் பொழுது இயற்கையான பெண்ணின் தோற்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர 4 மேக்கப் பாக்ஸை அழித்து அந்த பெண்ணை காட்டக்கூடாது. அந்த பெண்ணை, இதுவெல்லாம் அதப், இஸ்லாம் சொல்லக்கூடிய அதப். அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகில்தான் அந்த ஆணுக்கு அந்த மணமகன் மணப்பெண் காட்டப்பட வேண்டும். இல்லை இவர் மேக்கப்போட பார்த்துட்டு அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு உன் தங்கச்சி அனுப்பி நீங்கள் வேற யாராவது ஒரு பெண்ணாக இருப்பீங்களோன்னு அதை கேட்டக்கூடாது. மேக்கப்லாம் கலைஞ்சதுக்கு பிறகு பெண்களுடைய தோற்றம் முழுவதுமாக இயற்கையான தோற்றம் மாறிவிட்டால் செயற்கையான தோற்றம் இருக்காது. இவர் வேற கற்பனையில் இருப்பார், ஆனால் வேறு நடந்து விட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னவென்றால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அன்சாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் நதர்த இலைஹா, அந்த பெண்ணை நீ பார்த்தாயா? முதலிலே அந்த பெண்ணை பார்த்தாயா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஇன்ன ஃபி உயூனில் அன்சாரி ஷைஆ, அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஏதோ இருக்கும், போய் பார். அந்த கண் வேறு வடிவத்திலே வேறு வித்தியாசமாக இருக்கலாம், அதை பார், பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள். அதனால் பார்ப்பது கூடும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் அந்த பெண்ணை தயார்படுத்தாமல் பார்ப்பதுதான் மிக மிக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஏற்றமானது. இதனால் இன்று பல உறவுகள் முறிந்திருக்கிறது. அப்படிதானே? போட்டோவை காமிச்சிருப்பாங்க, போட்டோஷாப்பில் எடிட்டிங் பண்ண பிக்சரை, இவர் அதே கனவுலையே வாழ்ந்திருப்பார். ஆனால் திருமணம் முடிச்சா அந்த பிக்சர் மாதிரி இயற்கையான தோற்றம் இல்லை என்றால் அவ்வளோதான், அதோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சு. அப்படிதானே? அதனால் நிறைய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். இயற்கையான அழகில் அந்த பெண்ணை காட்டுவது சுன்னா. அடுத்ததாக, அந்த பெண்ணோடு அந்த ஆண் பேச வேண்டும் என்றால் வலியுடைய துணை கொண்டோ
மஹரமுடைய துணை கொண்டோ அனுமதித்து அந்த ஆணோடு அந்த பெண் பேசலாம். அந்த பானோடு அந்த பெண் பேசலாம், ஒரு மஹரமான துணையை வைத்துக்கொண்டு. அதனால மஹரமான துணையை வச்சுக்கொண்டு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முறை அந்த பெண்ணை பற்றி இந்த ஆண் அறிவதற்கு, இந்த ஆணை பற்றி அந்த பெண் அறிவதற்கு மஹரமை வைத்துக்கொண்டு இருவரும் சம்பந்தங்களை பரிமாறிக்கொள்வது கூடும். இதுவெல்லாம் ஹித்பாவுடைய ஒழுங்குகள். அந்த ஆணும் அந்த பெண்ணும் இவருக்கு இவர் என்று பேசப்பட்டு விட்டால் வேறு யாரும் பேச முடியாது, பேசக்கூடாது என்பதற்காகத்தான் ஹித்பா முடிந்ததற்கு பிறகு இந்த பிள்ளையுடைய நம்பரை இந்த பையனுக்கு, அந்த பையனுடைய நம்பரை இந்த பொண்ணுக்கு சேஞ்ச் பண்றதெல்லாம் பெற்றோர்களுடைய கடமை கிடையாது. ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முடிவு நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாதி மனைவி பாதி கணவன், நீங்கள் இருவரும் உரையாடலாம், வெளியே சுற்றலாம். எங்கம்மா உங்க புள்ள மாப்பிள்ளையோடு வெளியே போயிருக்காரு, மாப்பிள்ளைக்கு அடுத்த மாசம் தானம்மா கல்யாணம், அவங்க ரெண்டு பேரும் பாதி கணவன் மனைவி தானே. அப்படியெல்லாம் காஃபிகளுடைய கலாச்சாரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் பின்பற்றுவது போல பின்பற்றுவது ஹராம். அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் முடிக்கும் வரை. இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்கள் பல பேர் அதுல முக்கியமே காட்டுவதே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால் இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசப்படுவதற்கு முன்னால் ஒரு பெண் வருகிறது அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் வருகிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒழுக்கம் ஸலாத்துல் இஸ்திகாரா. அந்த பெண் உனக்கு தகுதியானவளா இல்லையா என்று உலகத்தில் ஊர்ல கேட்கிறதை விட உன்னையெல்லாம் படைத்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அறிந்த அந்த ரப்பிடத்திலே கேள். அந்த மணமகனுக்கு ஏற்றவனா இல்லையா ஊரெல்லாம் விசாரிக்கிறதை விட அந்த மணமகனை உண்மையாக உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் அறிந்த அந்த ரப்பிடத்திலே கேள். உதவி செய்ய அல்லாஹ் இந்த விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஹைராக இருந்தால் கொண்டு வந்து சேர்ப்பான், ஷர்ராக இருந்தால் எப்படியாவது அல்லாஹ் நீக்கி விடுவான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை பெண் கேட்டு அனுப்பினார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் பெண் கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு முடிவெடுக்கிறேன். யாரிடத்தில் கேட்டு முடிவெடுக்கிறேன்? யாரிடத்தில்? என் ரப்பிடத்திலே கேட்கிறேன், அதற்கு பிறகு இந்த முடிவை நான் எடுக்கிறேன். சஹாபிய பெண்களுடைய அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வைத்திருந்த அன்பு உறவு அப்படித்தான். ஏன்? எனக்கு எது ஹைர் என்று எனக்கு தெரியுமா, எனக்கு எது ஷர் என்று எனக்கு தெரியுமா. அல்லாஹ் கூறுகிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஆ வஹுவ கைருல் லக்கும். ஒன்றை ஷர் என்று நீங்கள் நினைக்கலாம், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஒன்றை சிறந்ததாக நினைக்கலாம், அதுதான் ஷர்ராக இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அதற்கு பிறகு ஆணும் பெண்ணும் முடிவானதற்கு பிறகு திருமணம் முடிவாகிவிட்டால் திருமணம் நிறைவேறுவதற்குரிய சட்டங்கள் என்ன? கொஞ்சம் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஷுரூத்துன் நிக்காஹ், நிக்காஹுடைய ஷரத்துகள் என்ன? அல் அவ்வல் ரிதா ஸௌஜைன், அந்த பேசப்பட்ட மணமகன் மணப்பெண்ணுடைய முழுமையான சம்மதத்தோடு அந்த திருமணம் நடக்க வேண்டும். இருவருக்கும் 99% 1% சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. நடந்தாலும் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதவை பெண் வாயால் சம்மதத்தை கூற வேண்டும். முதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய பெண் அவளுடைய மௌனமே அதற்கு சம்மதம். விதவை பெண் சம்மதமா என்று கேட்கப்பட்டால் ரதைத்து, பொருந்திக் கொண்டேன், கபில்து, ஏற்றுக்கொண்டேன் என்று வாயால் சொல்ல வேண்டும். திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வெட்கப்படுவாள். அதனால் மௌனமே அதற்கு
சம்மதம்தான். எப்படி மௌனத்தை வைத்து சம்மதிப்பது? அந்த ஆணை பற்றி கேட்கப்பட்டால் சிரித்தால், இதுவெல்லாம் சொல்லியா தெரியணும், சிரித்தால் அது ஒரு சம்மதம், அழுதால் சம்மதம் இல்லை என்று அர்த்தம். மௌனமே அந்த பெண்ணுக்கு சம்மதம். ஆனால் அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்றால், நாம் பார்க்கிறோம் மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும், உனக்கு என்ன, நீனா மாப்பிள்ளை பார்த்து நீனா கல்யாணம் பண்ணு, அப்பெல்லாம் நாங்களாம் எதுக்கு, இப்படியெல்லாம் அந்த பெண்ணின் மீது தன் விருப்பத்தை திணிப்பது ஹராம். திணிப்பது ஹராம். ஹன்சா பின்தில் ஹிதாம் அல் அன்சாரியா, இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெண்ணாக திருமணம் முடிக்க இருந்த பொழுது ஒரு ஆண் எனக்கு பேசப்பட்டார், ஆனால் அந்த ஆணை நான் வெறுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? ஃபரத்த நிகாஹஹா, அந்த பெண்ணுடைய நிக்காஹை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து செய்தார்கள். அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடத்தப்பட்ட திருமணமாக இருந்த காரணத்தால் அந்த பெண், அந்த நிக்காஹ் ரத்து செய்யப்பட்டது. எந்த ஒரு தலாக்கும் இல்லாமல், ஹுலாவும் இல்லாமல். அதே நேரத்திலேயே முடிவடையும். யாரு கேட்கிறா இன்னைக்கு சம்மதம்லாம்? ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், ஏன் பொண்ணு மனசு நான் அறிவேன், ஏன் பொண்ணு நான் சொன்னா எதையும் பேச மாட்டா, அவ சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் காரணம் சொல்லி பல பெண்களை நரக குழியிலே பல பெற்றோர்கள் தள்ளிவிட்டார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. விரும்பாத வாழ்க்கையை கொண்டு நாளுக்கு நாள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கடைசியிலே அது தலாக்கிலே வந்து முஸ்லிம் சமூகத்திலே முடிவடைகிறது. ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு கட்டுகளவு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அந்த நிக்காஹை நிறுத்துவது பெற்றோர்களின் கடமை. ஆனால் இதையெல்லாம் சான்ஸா வச்சுக்கொண்டு மார்க்கமும் அறியாத, ஒன்றும் அறியாத ஒரு மணமகனை மனதிலே வைத்துக் கொண்டு நாடகத்தை பார்த்து, பாலிவுட்டையும் ஹாலிவுட்டையும் பார்த்து, என் மணப்பெண், என் மணமகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மனசுல ஒருத்தனை வச்சு கொண்டு ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மணமகன் சொல்லப்படும் பொழுது பெற்றோர்களால் மறுக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நிக்காஹுடைய பாடத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் செல்வத்திற்காக, வசதிக்காக அந்த பெண் தேர்ந்தெடுத்த மணமகன் மார்க்கம் உள்ளவனாக, குணமுள்ளவனாக இருந்தும் மறுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளிகள் பெற்றோர்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. 2 எக்ஸ்ட்ரீமிசம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கு. மார்க்கத்திற்காக புறந்தள்ளப்படுகிறான் ஒரு வாலிபன், அல்லது மார்க்கத்திற்காக அந்த பெண் மார்க்கம் இல்லாதவனை தேர்ந்தெடுத்து அவனோடத்தான் வாழ்வனும் ஒத்த கால நிற்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்தணும். அதனால் முதலாவதாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் முழுவதுமாக சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது வழி பொறுப்பாளி. அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நிகாஹ இல்லா பி வலி. வலி இல்லாமல் திருமணம் கிடையாது. நிகாஹுஹா பாத்திலுன் வ பாத்திலுன் வ பாத்திலுன். 3 முறை சொன்னார்கள். வலி இல்லாமல் நடத்தப்படும் திருமணம் பாத்திலானது, பாத்திலானது, பாத்திலானது. நாங்களா விரும்புவோம், நாங்களா ஓடி போய்ப்போம், நாங்களா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், கணவன் மனைவி தான் நாங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் பேச முடியாது. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளி ஆணுடைய தந்தையுடைய, அந்த பெண்ணுடைய தந்தையுடைய வரிசையில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வலி. அந்த பெண்ணுடைய தாயுடைய வரிசையில் வலி வராது. தாயுடைய அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் வழியாக முடியாது. தந்தையுடைய அந்தஸ்தில் தான், அவர்களுடைய குடும்பத்தை கொண்டுதான் வழி வரும். அல்லது தந்தையே வேறு யாராவது குடும்பத்தில் உள்ளவரை வழியாக உயிரோடு இருக்கும் பொழுது நியமித்தால் கூட. ஆனால் வழி என்பது
கட்டாயம். அல்லது இஸ்லாமை ஏற்ற பெண்ணாக இருக்கிறாள், முஸ்லிம் இல்லாதவர்களை வழியாக்க முடியாது என்றால் அந்த ஊருடைய தலைவர் அல்லது அந்த இஸ்லாமிய கோர்ட்டுடைய நீதிபதி அந்த பெண்ணுக்கு வழியாகுவார். அது இல்லாமல், வழி இல்லாமல் திருமணம் நடந்தால் அது திருமணம் கிடையாது. வழிதான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளி. அல்லாஹ் குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலத்திஹ். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள். மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் முடித்து கொடுத்தால் மறுமையில் அல்லாஹ் அவங்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தான் நிறுத்துவோம், விட மாட்டான். அந்த பெண்ணுடைய ஈமானை குழி தோண்டு புதைத்ததற்கு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு பல தலாக்குகள் நிகழக்கூடிய காரணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சில பெண்கள் கோர்ட்டில் வந்து முறையிடக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது, என் மாப்பிள்ளை எனக்கு ஹிஜாப் போட விட மாட்டேங்கிறார், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட மாட்டேங்கிறார், குர்ஆன் ஓத விட மாட்டேங்கிறார், அல்லது அவர் தாடி இறக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், சுன்னாவை நிலைநிறுத்த மாட்டேங்கிறார். இருக்குதா இல்லையா? என் வாலிப பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, தாடி இல்லாம யாராவது பெண் கேட்டு உங்களிடத்திலே வந்தால், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த ஆணை திருமணம் முடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கேவலமாக நினைத்து வலித்து வருபவனெல்லாம் ஒரு தொழுகை உள்ள ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ளவனா? தொழுகை இல்லாத ஒரு ஆணுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, தொழுகை உள்ள பெண்ணாக நீங்கள் இருந்தால் அவர் தொழுகையை 5 வக்து தொழுறார்னு தெரிகிற வரைக்கும் சம்மதம் எவ்வளவு வற்புறுத்தினாலும் கொடுக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது, யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஆனால் ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சிங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை விட்டு பாதுகாப்பதற்கு போதுமானவன். அதனால் வழி பொறுப்பாளி. 2வது வழி இருக்கணும். முதலாவது சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கணும், 2 தரம். 2வது வழி இருக்கணும். 3வது தஈனு குல்லு மினஸ் ஸௌஜைன். 2 தரப்பிலிருந்தும் இவருக்கு என்று பெயர் குறிப்பிடப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கும். நான் ஸௌவஜ்துக, ஒரு பிள்ளையை மனம் முடித்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஸௌவஜ்துக இந்த பெண்ணுடைய பெயர், அந்த பெண்ணுடைய பெயர், எந்த மணமகனோ அந்த மணமகனுடைய பெயர், தெளிவாக விவரங்கள் ஒப்பந்தத்திலே இடப்பட வேண்டும். 4வது அஷ்ஷாஹிதைன், 2 சாட்சிகள் முஸ்லிமான தொழுகை உள்ளவர்களாக, ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஹஜ்ஜை பேணியவர்களாக 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். 4 தான், ரொம்ப சிம்பிள் தான். என்ன இருக்கணும்? 2 பேருடைய சம்பந்தம் கேட்கப்பட்டிருக்கணும். அந்த பெண்ணுக்கு குடும்பத்திலிருந்து ஒரு வழி பொறுப்பாளியாக இருக்கணும். ஆண் வரிசையில் வரக்கூடிய ஒரு வழி பொறுப்பாளியாக இருக்கணும். 2, அந்த இருவருடைய பெயர்களும் தெளிவாக, அந்த வழி தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த பெண்ணுக்கு தான் உங்களை திருமணம் முடித்து கொடுக்கிறேன், இந்த மணமகன் அதை ஏற்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட வேண்டும். 2 சாட்சிகள் அதற்கு இருக்கணும். 2 சாட்சிகள் அது இருக்கணும். 2 சாட்சி யாரா இருக்கணும்? பள்ளிவாசல் பக்கமே வராதவரெல்லாம் சாட்சியாக கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடாது. அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது. அவரு சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது. இவர் என்ன செய்வாரு? மாப்பிள்ளைக்கு வந்து களிமா சொல்லி கொடுப்பாரு திருமண சபையில். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அப்துஹு வ ரசூலு. அப்படி மாற்றி சொல்லி கொடுங்க. நீ தொழுகை இல்லைல்ல, திரும்ப களிமா சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. இப்போ தொழுகை இல்லாதவர்கள், ஜக்காத்தை கொடுக்காதவர்கள், சுன்னாவை நிறைவேற்றாதவர்கள் எல்லாம் சாட்சியாக மாற முடியாது. சாட்சி முஸ்லிமாக, மூமினாக, தொழுகை உள்ளவர்களாக, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன முறைப்படி நடக்க வேண்டும்? சுன்னா என்னவென்றால், திருமணத்தை
அல்லாஹுடைய இல்லத்தில் வைத்து செய்வது சுன்னா, ஏற்றமானது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எது பூமியிலே? எதுமா? எது? பள்ளிவாசல்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தில் வைத்து என் வாழ்க்கையை தொடங்குவது சிறந்ததா, அல்லது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஒரு வருஷம் அந்த மண்டபத்தை புக் பண்றதுக்காகவே காத்திருந்து அதுல பல சிலைகள், பல அனாச்சாரங்கள், எல்லா கழுசடைகளும் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த இடத்துல உட்கார்ந்து திருமணம் செய்வது சிறந்ததா? அறிவுரை என்னவென்றால், உங்களுடைய திருமணத்தை அல்லாஹுடைய இல்லத்திலிருந்து, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலிருந்து தொடங்குங்கள். அடுத்ததாக திருமணத்திற்கு ஹுத்துபா ஓதுவது சுன்னா. ஹுத்துபா என்றால் உரை. அந்த ஹுத்துபாவில் என்னவெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும்? ஹுத்துபத்துல் ஹாஜா, இன்னல் ஹம்துலில்லாஹ் என்ற இப்னு மஸ்ஊதுடைய அந்த ஹுத்துபா, அந்த இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தஸ்பீஹ்கள், அதுக்கு பிறகு அந்த 3 ஆயா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, யா அய்யுஹன்னாஸு தக்கு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. இந்த 3 வசனங்கள் ஓதப்பட்டு சில உரைகளை நிகழ்த்துவது சுன்னா, கட்டாயம் கிடையாது. எதுவெல்லாம் கட்டாயம்? ஈஜாப் கபூல். அந்த வழி சொல்ல வேண்டும், திருமணம் செய்பவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடையில அஜர்த்தை கொண்டு வந்து உட்கார வைக்க கூடாது. இடையில அஜர்த்தை கொண்டு வந்து உட்கார வச்சு என் பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா நீங்க எதுக்கு? அதுவெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. நம்முடைய ஊர்களுடைய வழக்கமாக இருக்க அழகிய முறையில் அதை சொல்லி சண்டை போடாமல் திருத்துங்க. கல்யாணத்திலேயே சண்டை வந்தா சண்டை போடாமல் அழகிய முறையில் எடுத்து சொல்லி வழி தான் சொல்லி கொடுக்கணும். அவர் தான் அதற்கு தகுதியுடையவர். அவர் என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதோட ஒப்பந்தம் முடிவாயிரும். உடனே சபையை காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பார். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா. லா இலாஹ இல்லல்லாஹ். அரபி தெரியாத சமூகம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த துஆ. இந்த துஆவை ஓதினா அவ்வளவுதான், அந்த சபையை விட்டு ஓடிடும். கல்யாணம் முடியாட்டாலும் பரவாயில்ல, ஓடிடும். ஏன்? என்ன இருக்கு இந்த துஆல? அல்லிஃப் பைனஹுமா பைன கமா அல்லஃப்த பைன யூசுஃப வ சுலைஹா. ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த சுலைஹா அவங்களுக்கும் திருமணம் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றாடா? ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஹதீதுகளை சொன்னாங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைஹா அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப திருமணம் நடக்காதவர்கள் போல வாழுங்கள் என்று ஒரு ஆள் துவா செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். துஆவோட சபையை முடிச்சிடணும். உஜூபுல் மஹர், மஹர் வாஜிப். மஹர், மஹர்னா என்னம்மா அதை சொல்லுங்க முதல்ல. பொண்ணு வீட்டில இருந்து பிச்சை கேட்கறது கிடையாது. பொண்ணு வீட்டில இருந்து பிச்சை கேட்கறது மஹர் கிடையாது, அதுக்கு பேர் வேற. அப்புறம் சொல்ற என்னன்னு. ஆனால் மணமகன் அந்த பெண் கேட்டதை கொடுக்கும். யார் கேட்டத? யார் கேட்டத? பெண் கேட்டதை கொடுப்பது. அதான் என்ன? மஹர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. மனம் வந்து அந்த பெண்கள் கேட்கக்கூடிய மஹரை நீங்கள் கொடுங்கள். மனம் வந்து கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கமகமன மணக்கும் பொழுது கேட்டாங்க, என்ன அப்துர் ரஹ்மான் மணக்கிற? இன்னி தஸவ்வஜது இம்ரஅ, ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன், ஒரு தங்கத்துடைய ஒரு பகுதியை மஹராக கொடுத்து. அப்போ அல்லாஹ்வுடைய பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கு கரமளவு உள்ள ஒரு உணவை சதகா செய்து, அதாவது மஹராக கொடுத்து திருமணம் முடித்தால் அந்த திருமணம் ஹலாலாகும். மஹர் கொடுக்க வழி இல்லை என்றால்
அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு சஹாபி எழுந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். சரி, அந்த பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்டாங்க. உங்களுக்கு சம்மதமா? ஆம், சம்மதம். இருவரும் சம்மதத்தை தெரிவித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது மஹரை கொடுத்து இந்த பெண்ணை திருமணம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. இல்தமிஸ் வலவ் ஹாத்தம் மின் ஹதீத். வீட்டுக்கு போங்க, போய் ஒரு இரும்பு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, கட்டின வேட்டியை தவிர ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் நாம் கேள்விப்பட்ட சம்பவம். ஆனால் அந்த நபித்தோழரை பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே சம்பாதித்த சொத்து என்பது அந்த மோதிரம் அளவு கூட கிடையாது. இவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எழுப்பி என்ன கேட்பான்? எல்லாவற்றையும் துறந்து மறுமை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். பல்லாயிரத்து சொல்லி கேட்டார்கள், ஏதாவது சூரா உனக்கு குர்ஆனில் தெரியுமா? இப்போ இந்த சூரா தெரியும். இப்போ இந்த சூறாவை கொண்டு குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சூறாவை கொண்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். அப்போ மகர் என்பது அந்த பெண் கேட்பது செல்வத்தை கேட்கலாம், பொருட்களை கேட்கலாம். அதுவும் அவர் விரும்பவில்லை என்றால் ஒரு குர்ஆனுடைய சூறாவையாவது மகராக கேட்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் முத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க 20 பவுன் போட்டு அனுப்புனாங்க. இப்போவும் கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் விரும்பினதை போட்டு அனுப்புங்க. இப்படியெல்லாம் பிச்சை கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதி கிடையாது. அப்படி மாப்பிள்ளையே எனக்கு இவ்வளவுதான் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க, அவர் செக்கிங் பண்ணட்டும். புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். இதை விட இந்த குற்றத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு வார்த்தையே கிடையாது. கேவலம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கம் பெண்களிடத்திலே பிச்சை கேட்பது, பெண்ணுடைய குடும்பத்திடத்திலே கை நீட்டுவது. துண்டை வச்சுட்டு அம்மா தாயேன்னு போயிடலாம். அதுக்கு போல அதை விட அதிகமாக கூட கிடைக்கும் முஸ்லீம் ஊர்களில். இல்லை, மாஷா அல்லாஹ். துரத்தி அடையுங்கள். அப்படி யாராவது வந்தால் துரத்தி அடையுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி கொடுத்தால் நான் உங்கள் பெண்ணை திருமணம் முடிப்பான் என்றால் தேவை கிடையாது. இப்படி பெண்ணிடத்திலே பிச்சை கேட்கக்கூடிய இவனை விட கடைக்கோடியிலே வாழக்கூடிய மூமினான ஏழை மிகச்சிறந்த கேவலம். இன்னைக்கு சமூகத்தில் வீடு கொடுத்தாலும் கல்யாணம், அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரே பொண்ணு இருந்த வீட்டில் கல்யாணத்தை முடிச்சு ஒன்றுமே வேணாமான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துப்பான். இல்லை, மாஷா அல்லாஹ். அல்லது கேட்குறதெல்லாம் கிடையாது. இப்போ கேட்டால் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சொல்லிடுறது. எங்கே அந்த பையனுக்கு 20 பவுன் போட்டாங்க, நீங்கள் போடுறத போட்டு அனுப்புங்க, உங்கள் புள்ள தானே அப்படின்னு. அவங்க ஏதாவது போடாமல் அனுப்புகிறாங்கன்னா அந்த பெண்ணை படுத்துகிற பாடு. அல்லது வீடு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய ஊர்களில் வழக்கம் இருக்குது. பேசிடுவோம், சத்தியத்தை பேசிடுவோம் தெளிவா. அவர் வீடு கொடுக்கணும்னு சொன்னால் தான் பிள்ளைக்கு 4 பிள்ளை இருந்தாங்கன்னா 4 பிள்ளைக்கு 4 வீட்டை கொடுத்து அந்த பொண்ணுடைய சொத்துல செத்தா சரி. பையன் சம்பாதிப்பான் வெளிநாட்டில் 20 வருஷம், அவன் சேர்த்த காசெல்லாம் எடுத்து போய் பொண்ணுக்கு வீடு கொடுத்தா அவன் எங்கே போவான் கடைசியில்? இல்லை, மாஷா அல்லாஹ். சில ஊர்களுடைய வழக்கம் அது. இந்த வழக்கம் தவிர்க்கப்பட வேண்டிய வழக்கம். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெண்ணுக்கு கீழே போய் ஒரு ஆண் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை உயர்த்தி இருக்கிறான் இந்த இடத்துல. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. கோபம் வந்துட்டா என் வீட்டுக்கு போறேன்னு அவங்க போவாங்க, கோபம் வந்துட்டா என் வீட்டுக்கு போறேன்னு இவர் போறாரு. இப்போ இல்லை, மாஷா அல்லாஹ், புரியும் நினைக்கிறேன். அதனால் மஹர் என்பது வாஜிப். செல்வம் இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது அதை கொடுக்கலாம். மஹர் கொடுத்து சில சட்டத்தை மட்டும் சொல்கிறேன். மஹர் கொடுத்து, மஹர் என்பது ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முடிவெடுத்ததற்கு பிறகு, திருமணம் முடித்ததற்கு பிறகு கூட தாமதப்படுத்தி கொடுக்கலாம்.
திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மகரை முடிவெடுக்காமல் அந்த கணவனும் மனைவியும் சேருவதற்கு முன்னால் அவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு, அல்லது தலாக் விட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு பாதி மகர் சேரும். அதாவது திருமணத்திற்கு முன்னாடி மகர் முடிவெடுக்கப்படுது, திருமணம் முடிஞ்ச பிறகு இருவரும் ஒன்றோடு ஒன்றாக இணைவதற்கு முன்னாலேயே தலாக் விட்டாருன்னு சொன்னா பிடிக்காம அந்த பெண்ணுக்கு பாதி மகர். ஆனால் இருவரும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விட்டால் முழு மகரும் அந்த பெண்ணையே சென்றடையும். இது மகருடைய சட்டங்கள். திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மகருடைய தொகையிலிருந்து எதையாவது கணவனுக்கு கொடுத்தா அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் கொடுத்த மகரை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்கூடாது. அதற்கு அனுமதி கிடையாது. அது பெண்ணுடைய ஹக். அந்த பெண்ணுடைய தந்தை அதற்கு சொந்தம் கிடையாது. அந்த பெண்ணுடைய தாய் சொந்தம் கிடையாது. அந்த பெண் தான் சொந்தம். அவள் என்ன விரும்புகிறாளோ அதை செய்து கொள்ளலாம். கணவனுக்கு கொடுக்கலாம் என்றால் கூட திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணாக மனம் வந்து கொடுத்தால் வாங்கி சாப்பிடலாம். சூரத்து நிசாவுடைய 4வது வசனம் அதற்கு ஆதாரமாக அமைகிறது. அப்புறம் வலீமா ஆண் தரப்பில் இருந்தா பெண் தரப்பில் இருந்தா? ஆண் தரப்பா பெண் தரப்பா? ஆண் பெண்ணா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அந்த மகரை கொடுத்து விட்டார் என்று தெரிந்து